என்னது கிடல் சாப்பாடா? இந்திய அடம் மாதிரியே கொண்டு வா. ஸ்பெசிஃபிக் 600 ரூபா. வைகலாவி வந்தீங்க. வைகலாவி சொல்லுங்க என்ன இவ்வளவு சாப்பாடு அதான் வெக்கப்படுறீங்க சொல்லுங்க. இது எப்பவுமே நடம் கிரவுண்டா தான் இருக்கு. ஓ நைட்ரஜன் எனக்கு கூட சத்தியமா 12 மணி மாதிரி பெரிய பாவிக்கு கூட தான் ஃபுல்லா இருக்கு. வந்து பகல் 1 மணிக்கு ஓபன் பண்ணுவோம், நைட் 1 மணி மட்டும் மீகும். மக்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு. டபுள் லேயர் சிக்கன் வரும். இந்த வார வாசமே அப்படி சாப்பிடணும் போலே இருக்கேன். சுற்றி சொல்ல போனால் சாப்பாடுகள் எல்லாம் குவாலிட்டியாக கொடுப்போம், சர்வீஸ் எல்லாம் வேறு லெவலில் கொடுப்போம். என்னென்ன அண்ணன் காடும் ஃபேமஸ் ஆகும் எங்களுக்கு தெரியல. ஒவ்வொன்றும் அப்படியே சும்மா வெரைட்டியா பர்கர்ஸ் பேக் பண்றது, சிக்கன் கறி, சிக்கன் பொரியல், வெங்காயம், கரும்பு யூஸ் கடை வந்து இருக்கு. ஒரு கடையா கூப்பிடுங்க, எங்கட கடையில வந்து ட்ரை பண்ணுங்க, எங்கட கடையில வந்து ட்ரை பண்ணுங்க. வெல்கம் டு 2K Salons. இன்றைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம்? இன்றைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கொழும்புல வந்து அழுத்கடை, அதாவது அழுத்கடைன்றதுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதையும் தாண்டி இன்னொரு பேர்லயும் இந்த இடத்த சொல்லுவீங்க. என்னன்னு சொல்லுவீங்கன்னா எனக்கு புதுக்கடைன்னு சொன்னாலும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கொழும்புல வந்து சரியான ஃபேமஸ். என்னதுக்கு ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா ஃபுட்ஸுக்கு தான் ஃபேமஸ். ஸ்ட்ரீட் ஃபுட், அதாவது இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே ஃபுட் தான் விப்பின ஃபுல்லா. நாங்க இப்போ ஒருக்கா பார்த்தோன்னு வந்துட்டோம் வீடியோ எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நாங்களும் ஃபர்ஸ்ட் டைம் தான், ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். உங்களுக்கும் வீடியோவோட காட்ட போறோம் என்னென்ன கடைகள், என்ன மாதிரி சாப்பாடுகள் இருக்கு. கூட சாப்பாடு கடையில் கூட சாப்பாடு, அதுவும் இந்தியா ஸ்டைலில் இருக்க போகுது. இந்தியாவில் இருக்குமே ஸ்ட்ரீட் ஃபுல்லாக அப்படியே இருக்கும், அதே செட்டப்லாம் இருக்கும். இது வந்து நைட்டில் மட்டும்தான் இயங்கிட்டு இருக்கும். நல்ல க்ரௌடாக தான் இருக்கும். இப்போ வந்தீங்கன்னா நல்ல க்ரௌடாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறோம். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நாங்கள் இதை ட்ரை பண்ணி தான் தெரிஞ்சு கொள்ள போகிறோம். இதுக்கு முதல் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட 2K Salons யூடியூப் சேனலுக்கு முதல் தரம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ நாங்கள் முடிவில் நிற்கிறோம். ஏதாவது அங்கேருந்து குறைஞ்சோண்டு வரேன்னு இது முடிவுன்னு சொல்லி அழகு வந்து எந்த பக்கம் ஸ்ட்ரீட் தானே, எந்த பக்கம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். எல்லா பக்கமும் ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் கடத்துல தொடங்கி கொண்டே இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தொடங்குற மாதிரி இருக்கும், அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தொடங்குற மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் இந்தியாவில் ஒரு சைட்ல இருந்து தொடங்கி இருக்கோம். இதெல்லாம் முதலாவது பார்த்தீங்கன்னா குல்ஃபி கடை, அதோட ஒரு ரெஸ்டாரண்ட் தானே. நாங்கள் ரெஸ்டாரண்ட் ஃபுட் ஐட்டம். ஓகே, நாங்கள் ஒவ்வொரு கடையாக காட்டிக்கொள்றோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து இது கடை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக என்னென்ன கடை வரைக்கும் பாருங்க இந்த வீடியோ. அங்கால கடைகளை பார்த்தீங்கன்னா நீங்களே ஷாக். கரும்பு யூஸ் கடை ஒன்று இருக்கு. கரும்பு யூஸ் பாருங்க, கரும்பு யூஸ் எவ்வளோ 300 கரும்பை வட்டி அப்படியே அந்த மிஷினுக்குள்ளே ஓடுறாங்க. கரும்பு யூஸ் குடிக்கிறீங்களா? குடிச்சது இல்லை, நம்ம ட்ரை பண்ணுவோம். ஒவ்வொன்று எடுத்துகிட்டு வந்துட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் நாங்கள் எல்லாத்தையும். பட் அந்த லைனுக்கு நாங்கள் ப்ரா வருவோம். இந்த லைனை முடிச்சோன்னா அப்படியே அவங்க போயிட்டு அப்படியே திருப்பி கொண்டு வருவோம் உங்களோட ஸ்டைலில். பார்த்தேன் அந்த லைனை நான் அப்படியே தொடர்ச்சியாக அந்த திருப்பி போயிட்டு அப்படியே வாரோம். இடைகளில் யாராவது தெரிஞ்ச முகங்களோட வீடியோக்களை காண்பாட்டேன்னா நாங்கள் முடிஞ்ச அளவு கேன்சல் பண்ணுவோம். இந்தியாவில் ஆட்டோ ஸ்டாண்ட் அதெல்லாம் என்ன என்னடா கடையில் காட்டுறேன், நிறைய கடைகள் இருக்குன்னு நீங்களும் ஒன்டே காணையிலன்னு யோசிப்பேன். இங்கே பாருங்க, இதில் என்ன கடை ஸ்ட்ரீட் ஃபுட் இன் டவுன். ஆனால் கூடுதலாக பாபிக்கு தான் ஐட்டம், பாபிக்யூ ஐட்டம்ஸ், பர்கர் ஐட்டம்ஸ் அப்படி வந்து இங்கே வந்து கூட பாபிக்யூ ஐட்டம்ஸ் தான் வரும். ஒரு அண்ணன் தங்களை கடைக்கு வேற சொன்னார், நாங்கள் அப்படி வேற சொல்லிட்டோம். இந்த ஃபுல்லாக போய் பார்த்துட்டு ஆரம்பம்னு சொல்லியிருக்கோம். வாங்க பார்ப்போம். இங்கால ஒரு பானிபூரி கடை இருக்குண்ணா, அப்படியே இந்தியா இடம் மாதிரியே கொண்டு வராங்க. இப்படி ஜெஃப்னாலாம் இப்படி பார்க்கலாம். இப்படி ஃபன் பண்ணி தெரியல தானே 12 வரை இந்த இப்படி இடங்களை பார்த்து பானிபூரி. இதே ஒன் ஷாட், அந்த ஒன் ஷாட் அந்த கடை கடை. இந்த லைன் வெரைட்டில பார்த்தீங்கன்னா பாபிக்யூ ஐட்டம்ஸ் தான் இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா அடுத்த பானிபூரி கடை இருக்கு. ஓ ஐயா இங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் எல்லாரும் தங்களை வீடியோ எடுத்தாலே தனி மதிப்பேன். ஒவ்வொரு கடையாக கூப்பிடுங்க, எங்கட கடையில் வந்து ட்ரை பண்ணுங்க, எங்கட கடையில் வந்து ட்ரை பண்ணுங்க. இன்னும் நான் சொல்லி ஒவ்வொரு கடையிலும் சொல்லி கொண்டு வரோம்.
ஃபுல்லாக போய் பார்த்துட்டு வந்து ஒரு கடைக்கு வாரம் பண்ணி சொல்லி கொண்டு வாரம் ஒரு 4வது கடை காட்டுறதுலே இங்காலி சைட் பெருசாக அங்காளி சைட் தான் ஃபுல் கடைகளும் இருக்கு. நண்பன் விரல் கட்ட மாதிரி கிடந்து தெரியல கவனிக்கல நான் இந்த சைட் குறைவே இங்காலே வந்து ஜூஸ் ஐட்டம் இங்கே கொழும்பு சைட் கூட பார்த்தீங்கன்னா பன் ஐட்டம்ஸ் பர்கர் ஐட்டம்ஸ் அதெல்லாம் கூட இருக்கும். அதுவும் மற்ற பாபிக்யூ ஐட்டம்ஸ் பாபிக்யூ கிடையாது அதெல்லாம் முடிஞ்ச கூட இருக்கு. இங்கே அடுத்த கடை உண்டு ஜூஸ் கடை ஐஸ் மொஜிட்டோ எல்லாமே இருக்கு எல்லாமே கூட இங்கே வந்து பாபிக்யூ ஐட்டம்ஸ் அப்படி ஐட்டம்ஸ் ஜங்ஷன் ஆகும் வேணா. ஓ அப்படியே அதான் இந்த ரோட்டே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரௌட்டாக தான் இருக்கு. ஐயோ இந்த இப்போ வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக இந்த இப்படி ஒரு க்ரோஸ் ஸ்ட்ரீட் போகுதுண்டா அது ஃபுல்லாகவே இப்படி அந்த சாப்பாட்டு கடையெல்லாம் தான் இருக்க போகுது. இங்காளி பக்கம் அங்காளி பக்கம் எல்லா பக்கமும் இது ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் கடை அப்படி இங்கால அங்காளி ஃபுல்லாக சுற்றி தான் இருக்க போகுது. நாங்கள் இப்போ இங்காளி கடை தான் பார்த்து கொண்டு வந்து நாங்கள் இப்போ இங்காளி சைட் வந்து ஃபுல்லாக பார்ப்போம். ஏன்னா இங்கே பாருங்க எவ்வளோ க்ரௌட் இது எப்பவுமே நடம் க்ரௌடாக தான் இருக்கு. க்ரௌடாக தான் இருக்கு கூட தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். நாங்கள் இப்படி இதில் கோயில் திருவிழாலாம் காணுவோம். ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குன்னு இதில் நான் இதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்து வரணும். இந்த சந்தியில் வாகனங்கள் வரணும். நீங்கள் பொடிக்காட்டுக்கு நிற்க விழுந்து பொடிக்காட்டுக்கு நிற்க நானே பயப்படுவேன். இங்கால ஒரு ஹோட்டல் இருக்கு இங்கே சாம்சங் இதான் அந்த ஜெஃப்னால இருக்கிற மாதிரி சாம்சங் ஹோட்டல் இருக்கு. எல்லாரும் போய் கூப்பிட்டு கொண்டிருக்கீங்க அன்பா. நாங்கள் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரோம்னா கூப்பிட்டுருக்கீங்க. அந்த வீடியோ எடுக்கிற எங்கள் அன்பு அந்த வீடியோ பார்க்க போறது இருக்கிற அன்புல கூப்பிட்டு கேட்க போறாங்க. என்னடா நீங்க கடையில காட்டுறேன் கூட இதை கதையில தான் கூட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பாபிக்யூ ஐட்டம்ஸ் பர்கர் ஐட்டம்ஸ் அந்த பங்கில் செய்கிற ஐட்டம்ஸ் தான் கூட இருக்குது. இந்தியாவில் பரோட்டா ஐட்டம்ஸ் இருக்கு. என்ன நெய் ரொட்டி 100 லைட் அது வீடியோவில் லைட் ஒன்று எனக்கு டோச் ஒன்றில் இருக்குன்றார் அந்த ஐயா. அவர் நல்லதுக்கு சொல்கிறார். ஆனால் எங்களுக்கு தான் வாங்குது ஹோல்சேல் போல சும்மா நார்மல் வெளியில் இங்கே அடுத்த ஒரு பாபிக்யூ பாபிக்யூ கடை தான் ஃபுல்லாக இருக்கு. ஓ இங்கே பாபிக்யூ சரியான ஃபேமஸ்டா. அது பக்கத்துலேயே இன்னொரு பாபிக்யூ போகுது. இப்போ இதில் வார வாசமே அப்படி சாப்பிடணும் போலே இருக்கேன். நான் பாபிக்யூ என்னத்தை சாப்பிட்றேன் பாபிக்யூ சொல்லு. ஏன் அரவுரா சொல்கிற நல்ல வாசம் வருது. ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து சாப்பிடுவோம். இங்கே ஒரு ஜூஸ் கடை இருக்குது. இங்கே நான் சொன்னேன் பன் ஐட்டம் பேர் எப்படி குவிச்சு வச்சுருக்காங்க வெரைட்டியாக. இங்கே பேர் ஒவ்வொன்றும் அப்படியே சும்மா வெரைட்டியாக ப்ரைஸ்களையும் பார்த்தீங்கன்னா குறைவாக தான் இருக்கும். என்ன ஃபுல்லாகவே குறைவாக இருக்குமா? ஓரளவு குறைவாக தான் இருக்கும். இல்லை மற்ற பெரிய பெரிய கடையில் குறைவாக தான் இருக்கும். இல்லை இன்னொரு விஷயம் இருக்குது வாங்க சொல்கிறேன். இல்லை பர்கர்ஸ் மேக் பண்ணுறேன். இது சப்மரினா என்ன சிக்கன் சப்மரின் சப்மரின் இந்த கடை என்ன பேர்? லங்கா கடை. கேமராமேன் எடுவே பார்த்து எப்படி ஜூம் பண்ணி எடுக்குங்க. ஸ்டைலாக இருக்கு. எடுக்க என்னடா அவனாடா டப்புன்னு திருப்பி போன திருப்பி எடுக்கிறாங்க. பாருங்க அண்ணா போடுற ஸ்டைலை பாருங்க. அப்படி வீடியோக்காண்டி இல்லை. ஆனால் அந்த அண்ணன் முதலே நாங்கள் பார்த்தபோது இப்படி தான் போட்டுனாரு. ஆனால் கஸ்டமர் ஒரு கவர்ற மாதிரி நல்லா இருக்குங்க. பாத்தீங்கன்னா கிடுகு சாப்பாடு. அதாவது என்னது கிடுகு சாப்பாடா? இது என்னடா புது விதமா இருக்கு. இதான் அந்த கிடுகுன்னா ஓலையில பின்னிருப்பின கிடுகு மாதிரி பின்னிட்டு அதுல வாழையில வச்சு வெள்ளை ரைஸ் பருப்பு மற்ற அந்த வெஜிடபிள் சம்பல் உண்டு. மற்ற சிக்கன் கறி சிக்கன் பொரியல் வெங்காய சம்பல் அப்படி அதோட கொஞ்சம் ஐட்டம் எல்லாமே இருக்கு. பீஃப் கறி அப்படி எல்லாமே இந்த டைம் எப்போவுமே க்ரௌடாக இருக்கும். அப்படி எல்லாமே போட்டு கொடுக்குற மாதிரி ஒரு சாப்பாடு. ஒரு 60 விதமான கடைகள் பார்த்துட்டோம். இன்னும் ஒரு 40 விதம் இருக்குது. தொடர்ந்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஒரு பாபிக்யூ கடை இருக்குது. சாப்பிடுங்க. எவ்வளோ அண்ணா?
லெக் பீஸுக்கு 550 ரூபா 550 ரூபா இதோட மைனஸ் சைடு எல்லாம் வரும் ஓகே செஸ் பீஸுக்கு 600 ரூபா 600 ரூபா ஓகே ஓகே ஜெஸ்பி 600 மத்த கிளி பரோட்டா கிளி பரோட்டா எவ்வளோண்ணா? கிளி பரோட்டா 1200 ரூபா 1200. 1200 வாரம் என்ன முடிச்சு ஃபுல்லாக எடுத்துகிட்டு வரேன், ஸ்ட்ரீட் ஃபுல்லாக எடுக்கிறோம். மற்ற போயிட்டு வா. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஸ்ட்ரீட்டுக்கு நீங்கள் வாரீங்கன்னு வைங்க, ஒரு டீமாக வரணும். என்ன ஒரு என்னென்னு சொல்கிற ஒரு ஒரு ஜூஸ் கடை இருக்குது, கொஞ்சம் சொல்கிறேன் கேளுங்க. இதில் என்னென்னா, நீங்கள் வேற வந்து ஒரு குரூப்பாக வரணும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இல்லாட்டி ஃபேமிலியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னு லாபமாக இருக்கும். ஏன்னா வந்து இப்படி நிறைய கடை இருக்கிறபடியாக நீங்கள் ஒவ்வொன்றா வாங்கி ட்ரை பண்ணுறன்ற கஷ்டம். இப்போ 5 பேர் வந்தீங்கன்னா 5 கடையில் 5 சாப்பாடு கேட்கல. நீங்கள் எல்லா கடையில் இருக்கிற சாப்பாடையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமே. என்ன இப்போ நாங்களும் அதே செட்டப்லாம் வந்திருக்கோமே. என்ன இப்போ வந்து ஒவ்வொரு கடையில் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஏன் சிரிக்கிறீங்க? அதான் நீங்கள் எல்லாம் வித்தியாசமாக பார்க்குற மாதிரி பார்க்கினா ஒவ்வொரு கடைக்காரும் கூப்பிடுன்றீங்களா? தங்கட ட்ரை பண்ண ஒன்றிக்கிறேன். நாங்கள் இப்படி எல்லா கடையும் ட்ரை பண்ண தான் போகிறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் சொன்னாங்க எல்லா கடையும் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வரோம்னாங்க. அதே மாதிரி ஓகே இருந்துச்சுன்னா வாங்க தொடர்ந்து பார்ப்போம். இந்த இடத்து மக்களும் ஜாலியாக இருக்கணும். நல்லா ஜாலியாக பழைய இப்போ டைம் எத்தனை? 12 மணி ஆச்சா? 12 மணிக்கு இங்கே பாருங்க எப்படி இருக்கு. இது அப்படியே ஒரு பின்னேரம் 5 மணி போல ஸ்டார்ட் ஆகும். எனக்கு கூட சத்தியமா 12 மணி மாதிரி தெரியல. ஏதோ 7 மணி அப்படி கிளைமேட்டும் அப்படி தான் இருக்கு ஃபீலிங். அது இந்த இடங்கள் அப்படிதான், அஞ்சால் அப்படி தான் இருக்கும், ஃபுல் டைமாக இருக்கும். நித்திரியா கொள்ற இல்லையா? அது வந்து வாங்க அப்படி வாங்க. இஞ்சாலையும் பாபிக்கு ஒரு கலசர கடை அப்படியே பாபிக்கு தான் இஞ்சால ஃபேமஸ். பாபிஸுக்கு இஞ்சால பார்த்தீங்கன்னா இன்னொரு பர்கர் கடை. நாங்கள் முதல் பார்த்துருவாங்க, நிறைய வெரைட்டியாக வச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் ஃபர்ஸ்ட் உள்ளே இருக்க எடுக்கும். அந்த இந்தியாவில் அப்படி அந்த சீஸ் இன்ஃபியூஸ் பர்கர், சிக்கன் பர்கர், இன்ஜெக்ஷன் பர்கர், இன்ஃபியூஸ் சிக்கன் பர்கர். நீங்கள் சாப்பிட வந்தீங்க? சாப்பிட வந்திருக்கீங்களோ? சாப்பிட வந்திருக்கீங்களோ? நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா நீங்கள்? ஆ எப்படி இருந்த சாப்பாடு? நல்லா இருந்தா சொல்லுங்க. சாப்பிட்டீங்களா? சொல்லுங்க எப்படி இருந்த? நல்லா இருந்துச்சா? சொல்லுங்க. என்ன இவ்வளோ வெக்கப்படுறீங்க? சொல்லுங்க எப்படி இருந்த? நல்லா இருந்துச்சா? வாங்கி ட்ரை பண்ணலாமா? நாங்களும் வாங்கி சாப்பிடலாமா? சரி சரி ஓகே. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சப்மெரின் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெரைட்டி சப்மெரின் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. சிக்கன் அது இது அந்த ஃபோட்டோ சப்மெரின் அப்படி நிறைய வெரைட்டியாக வச்சுருக்கேன். சரி ஓகே வாங்க அப்படி அங்கே கிடைக்கும். பாப்பா பார்த்தீங்கன்னா நம்மளே பார்த்து கொண்டு இருக்காங்க. இப்போ நானே எல்லாத்தையும் காட்டிருப்பேன் என்னென்ன இருக்குன்னு. இப்போ அண்ணாட்டையும் கேட்போம் என்னென்ன மெனு இருக்கு, என்னென்ன இருக்குன்னு. நம்மள ஏன்னா சிக்கன் சப்மெரின் ஆகி அதில் கிறிஸ்பி சிக்கன், ஃபுல் சீஸ், சாஸ், மைனஸ், சலாட் எல்லாம் ஃபுல்லாக வரும் செப்பரேட்டாக. அதிலே எக் ரோல் சப்மெரின் ஆகி அதே மாதிரி தான் உள்ள கிறிஸ்பி சிக்கன், ஃபுல் சீஸ், சாஸ், மைனஸ், சலாட் எல்லாம் போட்டு ஃபுல்லாக எக்கில் ரெப் பண்ணி கொடுக்கும். அதில் டவ பர்கர் அதில் டபுள் லேயர் சிக்கன் வரும், ஆம்லெட் வரும், சீஸ் சலாட் வரும். இன்ஜெக்ஷன் பர்கர் கிறிஸ்பி சிக்கன், தவா சாண்ட்விச் அதில் கிறிஸ்பி சிக்கன் வரும், தந்தூரி சிக்கன் வரும், ஃபுல் சீஸ் சலாட் வரும், ஆம்லெட் வரும். அதில் பெஸ்ட்டு காட்டின சப்லே மினி சப்மெரி அதில் கிறிஸ்பி சிக்கன், ஃபுல் சீஸ், சாஸ், மைனஸ், சலாட் எல்லாம் ஆகி அதோட ஷவர்மா ஆகி தந்தூரி சிக்கன். அதில் தந்தூரி சிக்கன், ஃபுல் சீஸ் அப்படி வரும். பர்கர் இது கிறிஸ்பி சிக்கன், ஃபுல் சீஸ், சாஸ், மைனஸ், சலாட் வரும். சிக்கன் சாண்ட்விச் இதுக்கு தந்தூரி சிக்கன், சீஸ், சலாட் போட்டு வரும் 3 லேயரில். அதில் கிளப் சாண்ட்விச் அதுவும் 3 லேயர் தான். தந்தூரி சிக்கன், சீஸ், சலாட், ஆம்லெட் அதெல்லாம் போட்டு வரும். சொசேஜஸ் பண்ணி கிறிஸ்பி சிக்கன் பண்ணி அவ்வளோ. இதை தாண்டி எங்களோட ஸ்பெஷல் பீஃப் போன் சுப்பி பீஃப் போன் சுப்பி ஃப்ரைட் டெவல் பாபத் இருக்கு. ஓகே நாங்கள் இப்போ வந்து என்னென்னா இந்த கடையை ஃபுல்லாக பார்த்து கொண்டிருக்கோம். பார்த்துட்டு வந்து உங்களை கடையில் ட்ரை பண்ணுறோம். ஓகே தேங்க்ஸ். உங்களோட கடை ஓப்பன் எவ்வளோ நேரம் ஓப்பன் டைம்? நாங்கள் வந்து பகல் 1 மணிக்கு ஓப்பன் பண்ணுவோம், நைட் 1 மணி மட்டும் மீகும். ஓகே நைட் 1 மணிக்கு. ஓகே இப்போ நான் இதில் எல்லாம் இருக்குன்னு சொல்லுவேன். இந்த கடையின் பேர் என்ன சொல்லுங்க? இதாண்டா கடையில் பேர் என்ன? எல்லா சூப் கேஃபே. சரியா? எல்லா சூப் கேஃபே. ஓகே அப்படியே என்ன தொடர்ந்து பார்ப்போமா? சூப் ஐட்டம், பர்கர் ஐட்டம் நிறைய இருக்குது. இந்த இங்கே பாருங்க, அடுத்ததும் அதே தான். இது வெளியில் இருக்கிற பக்கம் என்ன வாசியாக இருக்குன்னு.
பாருங்க பர்கர் என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க கூட நீங்களாம் இது இல்லை அனுபவம் கூட என்ன சாப்பிட்றது சப்மெரின் மினி சப்மெரின் ஷவர்மா டவர் என்ன சவுண்ட் காணல சாப்பாடு டவர் பசிக்குது அதான் டவர் பர்கர் அப்படி மற்றது வந்து எக் ரோல் சாண்ட்விச் அப்படி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க நாங்கள் வந்து இருக்கு போல இந்த கடை இந்த கடை தான் ஓகே ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து ஒவ்வொரு கடையாக ட்ரை பண்ணுவோம் என்ன அப்படி அங்கால என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் இப்படி தான் போகணுமா கன நேரம் என்ன கண்டாண்டா உங்களுக்கு போர் அடிச்சிடும் அதுதான் ஆனால் உண்மையிலேயே இங்கே வந்தீங்கன்னா டைம் போகிறதே தெரியாது என்ன ஒவ்வொரு கடையாக பார்த்துட்டு போயிருக்க அப்படியே டைம் போகிறது தெரியாது இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா பாருங்க ரோஸ்டரண்ட் ஒரு கடை உண்டு அது முழு சிக்கன் அப்படியே ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கு இங்கே கூடுதலாக எல்லா கடையிலையும் பன் ஐட்டம்ஸ் தான் இருக்கு என்ன பன் ஐட்டம்ஸ் பர்கர் அதான் பிபிக்யூ ஃபுல்லாக இருக்குது மற்ற கொத்து ரைஸ் அதெல்லாம் இன்னும் பெருசாக காணல என்ன பயந்து பாருங்க இது வந்து போட்டுக்கு என்னென்ன கூட இந்த கடையில் இப்போ என்னென்ன இருக்குது ஸ்மோக்கி பைட்ஸ் என்னென்ன ஐட்டம் இருக்குறாங்க இது ப்ரோ ஓரியோ இருக்குது டொரண்டோ வெப்பஸுக்கு டார்க் பேண்டஸ் இருக்குது பப்புக்கு போப்பீஸ் வரும் 500 உங்க 4 பேத்துக்கு ட்ரை பண்ணிடணும் சாப்பிட கூட போக போகும் ஸ்மோக்கி பைட் ஓ நைட்ரஜன் ஐயோ மைக் ஓகே மைக் ஒன்று வாங்கடா ஒன்று வாங்கதானே மைக்கு பயப்படவே இல்லை அது இல்லை அது பவுடியை பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கர் நானும் பயப்பட வேண்டியது ஆனால் எனக்கு தெரியும் அது ஆல்ரெடி நான் படிச்சிருக்கேன் நைட்ரஜன் ஒன்றும் செய்யாது அப்பயே பயந்து அது சும்மா திடீரென்று அண்ணா எத்தனை தடவை பயந்து போனேன் என்ன ட்ரை பண்ணுறீங்களா போடுவோமா என்னன்னா நாங்கள் வந்து ஃபுல் கடையும் பார்த்து கொண்டு வரோம் இப்போ எல்லாமே எடுத்துட்டு வரோம் ஃபுல்லாக எடுத்துட்டு வந்து இங்கே வந்து ட்ரை பண்ணுறோம் கட்டாயம் வாரம் ட்ரை பண்ண ஓகே நீங்கள் பார்த்துருப்பீங்க கூடுதலாக வீடியோஸ் வழியை அந்த சின்ன பிள்ளைங்க ஏமாத்துறது இப்படி இப்படி தூக்கி வச்சு ஐஸ்கிரீமை கடைசி வரைக்கும் குடிக்க மாட்டாங்க அந்த மாதிரி அதுவும் ட்ரை பண்ண தான் ஐஸ்கிரீமை கடைசி வரைக்கும் கொடுக்க மாட்டாங்க ட்ரை பண்ண தான் போகிறோம் வாங்க போய் பார்த்து ஐஸ்கிரீம் கொடுத்தா அதெல்லாம் கரைஞ்சா அப்புறம் தான் தருவாங்க ஃபுல்லாக பட் இங்கே வந்து மூங்கில் இப்போ ஃபர்ஸ்ட் பிரியாணி வாங்குறோம் மூங்கில் பிரியாணி இது ஒரு 2வது கடை போகுதுன்னு நினைக்கிறேன் மூங்கில் பிரியாணிக்கு பேரை காணையில் கடையில் லவ் குக்கிங் கடையின் பேர் வந்து இது வந்து அந்த மற்ற கடையில் பார்க்க வித்தியாசம் இருக்கு நான் இங்கே பாபிக்யூ ஐட்டம்ஸ் அப்படின்னு இல்லைன்னு இது வந்து அங்காலையா நீங்கள் இந்த உங்களோட கடையா ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிங்க அல்பாக்கம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு கூடுதல் அவ வாங்க நீங்களே சொல்லிடுங்க வாங்க நீங்களே வந்து காய்ச்சிடுவோம் பிரச்சனை இல்லை வாங்க ஓகே அண்ணா சரி ஓகே சும்மா என்ன போட்டு நீங்க சும்மா அப்பா கற்பனுக்கு ஏசி கற்பனத்துல ஏசி விரட்டினேன் அப்பா கற்பனத்துல ஏசி விரட்டினேன் அப்ப அண்ணனே வந்து அண்ணன் கடும் ஃபேமஸ் ஆகும் எங்களுக்கு தெரியல அண்ணா தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ணாண்ட ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா பார்த்துட்டு கமெண்ட் போட்டு விடுங்க எப்படி இருக்குன்னு சரி போங்க ஒரு ஆள் வாராயிரம் கடையில் என்ன இருக்கு அந்த கடை என்ன ஏரியா கேட்டு தெரிஞ்சுப்போங்க நான் சொல்றீங்களா என்ன இது எங்களோட கடையோட பேர் வந்து லவ் குக்கிங் இது எங்களோட கடையில் சீ ஃபுட் சாப்பாடுக்கு வேறு சவால் சாப்பாடுலேருந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தான் வச்சுருக்கோம் 3rd ஃப்ளோர் டைனிங் டேபிளுக்கு வேறு சீஸ் கொத்து பம்பு பிரியாணி ஹொட் பண்ணி அந்த பம்பு பிரியாணி மீக்கி எல்லா சாலை இதுவும் செஞ்சு தான் மேலே பாபிக்யூ ஐட்டம் வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் இப்போ உங்களோட கடை நல்லா கிராண்டாக இருக்குது பார்க்குறோம் மற்ற கடையில் பார்க்க கொஞ்சம் கிராண்டாக இருக்குது என்ன மாதிரி உங்களோட கடையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் கடையை பற்றி சொல்ல போனீங்கன்னா இது எங்களோட ரெஸ்டாரண்ட் சின்ன கடையாகிடுச்சு ஃபர்ஸ்ட்டுக்கு அதுக்கப்புறம் தான் இப்படி 2 தட்டு 3 தட்டுக்கு பில்டாகி இப்போ கொஞ்சம் இதாகி கொஞ்சம் ஃபேமஸ் நல்லா இருக்கு என்ன ஆம்பியன்ஸ் ஃபேமஸ் ஆகி வந்திருக்கிறோம் அது சுற்றி இந்த புது கடையில் சொல்ல போகிறேன்டா எங்கள்ட தான் ஃபைனஸ்ட் டைனிங் உண்டு இந்த புது கடையில் அது சுற்றி சொல்ல போகிற சாப்பாடுகள் எல்லாம் குவாலிட்டியாக கொடுப்போம் சர்வீஸ் எல்லாம் வேறு லெவலில் கொடுப்போம் என்னென்ன சாப்பாடுண்டா பம்பு பிரியாணி இருக்குது எங்களோட பம்பு பிரியாணி கொத்து வைக்கி சீஸ் கொத்து எல்லாம் வேறு லெவல் அவர் எங்களோட செஃப் குமார் மற்றவரும் அவரோட பேரும் குமார் ஓகே வந்து விசிட் பண்ணுங்க புது கடை அப்துல் அமீத் ஸ்ட்ரீட் கொலம்போ 12 தான் இருக்குது விசிட் பண்ணி பாருங்கள் நல்ல சாப்பாடுகள் ஐட்டங்கள் எல்லாம் இருக்கும் என்ஜாய் பண்ணணும் நல்ல ஃபைனஸ்ட் டைனிங் உண்டு அது சுற்றி என்ஜாய் பண்ணலாம் ஃபுல் ஜாலியாக ஓகே
தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச். ஓகே ஓகே இப்போ இந்த கடையும் காட்டிப்பேன். இந்த கடை தான் கடைசியில் அங்கால நாங்கள் முதல் காட்டியிருப்போம். இந்த ஜூஸ் கடை அந்த அதெல்லாம் பாதாம் ஜூஸ் குடிச்சிருப்போம். முடிஞ்ச அளவு எல்லா கடையும் காட்டியிருப்போம். அதாவது இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க திறந்துருக்க போப்புல இருக்க எல்லா கடையுமே காட்டியிருக்கோம். இங்கே ஞாயிற்றுக்கிழமை சனி ஞாயிறுல வந்தீங்கன்னா தான் ஃபுல் இதில் இருக்கிற பூட்டி இருக்க கடை முழுக்களுமே திறந்துருப்பாங்க. இப்போ 1-2 கடையில் போட்டுருக்கு. இது ஃபார்மசி இது ஓப்பன் பண்ணுறது இல்லையோ? சில ஃபுட் இந்த பாருங்க அந்த மூடி காட்டி இருக்கு அப்படி வண்டில் எல்லாமே வந்து சனி ஞாயிறு வந்தீங்கன்னா நல்ல க்ரௌடாகவும் இருக்கும். அதோட வந்து எல்லா கடையுமே திறந்துருப்பாங்க. நாங்கள் இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே உங்களுக்கு காட்டிட்டோம் என்னென்ன சாப்பாடு இருக்குன்னு. இப்போ நாங்கள் வரைக்கும் எது திறந்துருந்துச்சோ அதை காட்டியிருக்கோம். என்ன இனி நாங்கள் அதை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு அந்த ரிவ்யூவை கொடுப்போம். டேஸ்ட் வைஸ் எல்லாம் எப்படி இருக்கு அடுத்த வீடியோவில் வர இந்த வீடியோவில் வராது. எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நாங்கள் அதில் சொல்லுவோம். இந்த இடம் புதுக்கடை இந்த புதுக்கடை இடம் எப்படி இருக்கு பார்க்காதாக்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. பார்த்தாக்கள் நாங்கள் இதன் வீடியோவில் மிஸ் பண்ணோமா இதை நல்ல இடத்த அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனலை ஒரு இதே மாதிரி வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். எங்களோட சேனலை வீடியோ லைக் பண்ணி வீடியோ ஷேர் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ச்சியான இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். அதோட வந்து உங்களுக்கு உண்மையிலேயே இந்த இடத்த கடிங்களாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன சுமையா இருக்குல்ல? வேற மக்கள் என்ன பிடிச்சிருக்கு எல்லாரும் வந்து பிளாங்கிறது சொல்ல நம்ப மாட்டீங்க. டைமை காட்டுறோம் பாருங்க எத்தனை மணி என்று டைம். இதான் இந்த சீரியா 12:15 டைம் விடிய காத்தால 12:15 தெரியல. ஏதோ 7-6 அந்த நினைப்பு தான் எனக்கு இருக்கு. க்ரௌடும் இன்னும் குறையல. ஆனா எனக்கு ஒரு களைப்பு கூட இல்ல. இவ்வளவு நேரம் திரியிறோம் ஒரு களைப்பு கூட இல்ல. ஆக்களை பார்த்தோன்னே அந்த ஆக்கள் கதைக்கிற விதம் இருக்குல்ல அவையிலே வந்து கதைக்கினேன் அந்த நல்ல இதா கதைக்கினேன் சந்தோஷமா ஜாலியா கதைக்கினேன் வந்து அதுவே உங்களுக்கு ஒரு ஆசையா இருக்கு இந்த இடத்துல நிக்க. அவங்களா வந்து கதை கேட்டு அப்படி பல விதங்கள் உண்மையிலேயே வேறு லெவல்ல இருக்கு. எங்கட கடைக்கு டிரைவ் பண்ணுங்க அப்படி இல்ல. அதான் இங்க வந்தவங்க அதை பத்தி தெரிஞ்சிருக்குமே உண்மையிலேயே. சரி ஓகே வாங்க அடுத்த வீடியோவில் நாங்கள் என்னென்ன சாப்பாடுன்றதை டேஸ்ட் பண்ணி சொல்ல போகிறோம். அதையும் தொடர்ந்து நீங்கள் எங்கள் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமே. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நாங்கள் உங்கள் 2Ks. ஓகே பாய்.